ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வச்சு ஒரு காரசாரமான ஒரு மொறுன்னு ஒரு ரெசிபி தான். அதாவது வாழைப்பூ கோலா உருண்டைங்க. வாழைப்பூவில் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன், அவ்வளோ ஆரோக்கியமானது. பழமையை வந்து நம்ம புதுப்பிக்கிறோம். இப்படி ஸ்நாக்ஸ் வகை ஈவினிங் டயத்தில் நம்ம செஞ்சு கொடுத்தா அவ்வளோ ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். இதை வந்து இப்போ சுடுதண்ணி போட்டு அந்த ஒரு வாழைப்பூ ஆஞ்சதை வந்து நான் அப்படியே தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ரொம்ப கொதிக்க விடாமல் அந்த காலிஃப்ளவர் போட்டு எடுப்போம்ல, அது மாதிரி லேசாக ஒரு கொதி வந்தோடனே இறக்குனோம்னா அந்த புழு பூச்சி இதெல்லாம் இருக்கிறது, அப்புறம் அந்த துவப்பு தன்மை லைட்டாக இறங்கிரும். சீக்கிரமே வாழைப்பூ வந்து அப்படியே லைட்டாக சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இது வந்து இந்த சைடு வந்து நம்ம தண்ணியில் போட்டுட்டு இதை இருத்து இந்த இந்த பதத்துக்கு வந்து நம்ம இறக்கிடணுங்க. இறக்கி வடிகட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வேலை தான், என்ன பண்ண பிள்ளைகள் டேஸ்ட்டாக கொடுக்கணுமே. இது மாதிரி நல்லா பொடுசாக நறுக்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடுறோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு, அப்புறம் கடலைப்பருப்பு 1 கப்பு போட்டிருக்கீங்க. 1 கப்பில் வந்து நல்லா ஊற வச்சு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம பொடுசாக நறுக்கிடுங்க. கொத்தமல்லி பொடுசாக நறுக்கிட்டு இதில் அரைக்கக்கூடாது. இதுக்கு தேவையானது கடலைப்பருப்பு 1 கப்பு ஊற வச்சது, பட்டை வத்தை 2, சோம்பு, சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூளுங்க. தனித்தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுது வீடியோ. அதனால் நீங்கள் முழுமையாக பார்க்கணும், நான் ஷார்ட்டாக தான் பண்ணுறேன், அதனால் பார்த்துக்கங்க. இதுதான் தேவையான அளவு. இந்த இதுக்கு வந்து நம்ம துவரம் பருப்பு கூட நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்து ஊற போட்டேன்னா, அதாவது வீசமுடியில் வந்து 1.5 வீசமுடின்னு கூட சொல்லலாம். 2 வீசமுடி கூட துவரம் பருப்பு 1/2 வீசமுடி, 2 வீசமுடி கடலைப்பருப்பு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் இருந்தனால 1.5 வீசமுடி, அதில் 1/2 வீசமுடி, 2 வீசமுடி ஊற போட்டீங்க. 1 கப்பு வந்துச்சு. அதே கப்புக்கு தான் அந்த வாழைப்பூ அரைச்சி வந்துச்சு. வாழைப்பூ வடை வந்து நம்ம அரைக்காமல் கட் பண்ணி செய்வோம். பட் இது வந்து கோலா உருண்டைனால ஸ்பெஷல் பொட்டுக்கல்ல அந்த கடலைப்பருப்பு தான். பட் நான் பொட்டுக்கல்ல சேர்க்க மாட்டேன், கடலைப்பருப்பு. இப்படி வாழைப்பூ அரைச்சிட்டு சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி இது நம்ம அரைச்ச விழுது. அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, வாழைப்பூவை இப்படி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப திப்பியாக அரைச்சிருக்கோங்க, கொஞ்சம் ரொம்ப நைஸும் திப்பியும். அதுக்கடுத்து இது வந்து கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு ஊற வச்சது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து கருவேப்பிலை நல்லா பொடுசாக நறுக்கிடுங்க. என் பையன் கட் பண்ணி கொடுத்தேன், சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்புறம் பச்சை மிளகா, இது பெரியவங்க சாப்பிட்றதுனால அப்படி உள்ளுக்குள்ளே போயிடும். நீங்கள் சின்ன பிள்ளைய சாப்பிட்டா பச்சை மிளகா விழுதாக கூட அரைச்சி போட்டுருங்க. இப்போ கொத்தமல்லி, இது வீட்டில் இருக்கும்போது இது எல்லாமே சத்துக்கள் தாங்க, ஃபுல்லாக நோய் எதிர்ப்பு சக்தி. பெரிய வெங்காயம் இல்லாட்டி சின்ன வெங்காயத்தை நான் பொடுசாக நறுக்கி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்புத்தூள். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து நம்ம அந்த காலத்தில் எனக்கு நான் வருது தேங்காய் தண்ணி அப்படியே உடச்சி அப்படியே அதில் சில்லில் வச்சு குடிச்சிட்டு அப்படியே அரைமுடி தேங்காவை திருகி தனியாக வச்சுக்கிட்டேங்க. இது வந்து நம்ம அந்த கோலா உருண்டைக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. இதிலே நம்ம வந்து வாழைப்பூ கோலா உருண்டை குழம்பு கூட நம்ம செய்யலாம், சூப்பராக இருக்கும். அது இன்னொரு நான் ரெசிபியில் போடுறேன், இது நீண்டுக்கிட்டே போகும் அந்த வீடியோவும் சேர்த்தா. அதனால் இப்போ வந்து அந்த தேங்காய் திருவிலையும் சேர்த்து உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு எந்த மசாலாயும் தேவையில்லைங்க. நீங்கள் வடைக்கு வேணும் அப்படின்னா கறி மசாலா தூள் அதை கொஞ்சோன்னு போட்டு பிள்ளைகளுக்கு வடை இப்போ நல்லா உருண்டையாக நான் எப்போயுமே ரெடி பண்ணி இப்படி வச்சுக்கிறோன்னு. வடைக்கினாலும் கோலா உருண்டைக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் கவுத்தி வச்சுருவேங்க. அதுக்குள்ளேயும் அப்புறமாட்டு கடாயை வச்சு கடலெண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 லிட்டர் கடலெண்ணெய் ஊற்றினா எண்ணெய் அவ்வளோக்கா கொஞ்சம் அளவுக்கு தான் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம கடலை பருப்பும் துவரம் பருப்பும் வேக போட்டு வச்சனால எண்ணெய் அவ்வளோக்கா இழுக்கலை. ஒரு 2 ஸ்பூன் வந்து நீங்கள் எண்ணெய் இழுக்காமல் மொறுன்னு மேலே லேயர் வர்றதுக்கு உதிராமல் இருக்கிறதுக்கு 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு, ரேஷன் பச்சரிசி அரைச்சி வச்சுருப்போம்ல, அதுதான் நான் சேர்த்தேன். அதை போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி இப்படி உருண்டையாக வந்து பதனமாக கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி 1/2 லிட்டர் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா அங்கிட்டு தள்ளி போடுங்கங்க. தள்ளி போட்டு சூடாக அப்படியே இறக்கி ஈவினிங் டயத்தில் வீட்டில் இருக்கும்போது கொடுத்தீங்கன்னா வாழைப்பூ வந்து அவங்க எப்படி செஞ்சாலும் வாழைப்பூ சூப்பு, வாழைப்பூ இந்த பொரியல், வாழைப்பூ கூட்டு செஞ்சால் சாப்பிடவே மாட்டுறாங்க. அதனால் வாழைத்தண்டு சூப்பாக கொடுத்துருவேன். வாழைப்பூவை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை எப்படினாலும் பசங்களுக்கெல்லாம் நல்லதுங்க. சிறுநீரக கற்கெல்லாம் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகாது. எல்லாமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். அது வந்து வாழைப்பூ வந்து நார்ச்சத்துகள் வந்து நிறையா இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக மாதம் ஒரு தடவை நம்ம ஆயில் ஐட்டன்றது நம்ம சொல்கிறது வந்து எப்பயாச்சும் 1 டைம் அப்படின்றது ஆயில் ஐட்டம் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். நம்ம ஒரே எண்ணெயில் போட்டு எடுப்போம். ஆனால் கடையில் அது எத்தனை நாள் வச்சுருக்கவாங்கன்னு தெரியாது. நம்ம கடலெண்ணெயை ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் குழம்பு எல்லாத்துக்குமே தீத்துருவோம், அப்பளம் பொரிக்க. பட் ரீயூஸுன்றது நம்மளுக்கு இல்லை, அதனால் எந்த வித நோயும் வராது. ஆனால் தாராளமாக நீங்கள் வாரம் ஒரு தடவை இப்படி ஏதாச்சும் ஒன்று ஆரோக்கியமான கீரை வடை, முட்டைக்கோஸ் வடை, போண்டா, முட்டை போண்டா, இப்படி கோலா உருண்டை,
அப்புறம் வந்து வடை, பருப்பு வடை, உளுந்த வடை அப்படி நம்ம வீட்டிலேயே வந்து செய்து கொடுத்து ஆரோக்கியமாக நம்ம வாழலாம். பெரியவங்க முதல் சிறியவங்க முதல் எல்லாமே இதில் சாப்பிட்லாங்க. இஞ்சி பூண்டு அந்த அப்படியே நல்லா லைட்டாக ஒரு பொன்னிறமாக வரவும் சிம்மிலே தான் வைக்கணும். முதல்ல ஏற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. எப்பயுமே வாழைப்பூ வந்து கருத்து போயிடும். அதனால் சிம்மிலே வச்சு பதனமாக எடுக்கணும். நம்ம எப்படி இந்த குலோப் ஜாமை பிரட்டி விடுவோம் அதே மாதிரி தாங்க பிரட்டி விடணும். லேயர் வந்து வேகம் தட்டிக்கும், இல்லாட்டி அப்படியே உதிர்ந்து ஓடிடும். அதனால் பாருங்கள், எண்ணெயும் பிடிக்காது. எவ்வளோ எம்மியான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடிங்க. இது மாதிரி இந்த நான் காட்டின அளவுகளோட செய்யுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நம்மளோட ஒரு பொதுவான அளவு தாங்க. இதில் அழகான எம்மியான வாழைப்பூ வடை ரெடிங்க. அடுத்து இருக்கிறது ஃபுல்லாக நம்ம போட்டுட்டோம். வாழைப்பூவில் வந்து நிறைய நார்ச்சத்து, மெக்னீசியம், இரும்பு சத்துக்கள் நிறையா இருக்குது. மாதவிடாய் பிரச்சனை கூட இதில் சரியாகுங்க. பெண்களுக்கு சரி செய்யும். இரத்த சர்க்கரை அளவை வந்து குறைக்கும். மலச்சிக்கல் நீங்குமாங்க. அப்புறம் சிறுநீரகம் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். சிறுநீரகம், செரிமானம், அப்புறம் வந்து உடல் எடையை வந்து குறைக்கிறவங்க இதை எப்போயாச்சும் நம்ம எடுத்துக்கலாம். வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ கூட்டு, வாழைப்பூ கோலா உருண்டை, வாழைப்பூ வடை எல்லாமே நான் வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் எடுத்து பாருங்கள். இதுவும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து வெயில் காலத்துலலாம் வாழைப்பூ தண்டு, வாழைப்பூ கூட்டு, ஏன்னா பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது இந்த பொருட்கள்லாம் வந்து நம்ம மற்ற காயை குறைச்சிட்டு வாழைத்தண்டு, வாழைப்பூ இப்படி வந்து அருமருந்தாக பிரண்டை இப்படி வந்து எது கிடைக்குதோ பழங்காலத்தில் யூஸ் பண்ண எல்லா காய்கறிகளையும் நம்ம வீட்டில் இருக்கும்போது டேஸ்ட்டாக அப்படி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க வேணாம் சொல்லுதுங்க. அப்படியே தட்டே காலி ஆயிருங்க. இந்த பதிவு நான் இடையிலே சொல்கிறேன். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் கொடுங்க. நம்ம வீடியோ நல்லா இருந்தால் வாங்க சாப்பிட்லாம். அவ்வளோ சுட சுட ஈவினிங் ஆளுக்கு 6 அள்ளிட்டு போயிட்டாங்க. தேங்காய் சட்னி கூட தேவையில்லைங்க. சூப்பரான எம்மியான என்னோடய வாழைப்பூ கோலா உருண்டை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஹைப் ஆப்ஷன் கொடுங்க. ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். இனி வரும் பதிவில் நல்ல கண்டென்ட் கொடுக்குறேன். உங்களோட ஆதரவு எனக்கு எப்பயுமே என்னோடய சேனல் வளர்ச்சிக்கு கண்டிப்பாக அவசியம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நியூ ஃப்ரெண்டாக இருந்தால் இன்வைட் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். எம்மியான கோலா உருண்டை, அதாவது வாழைப்பூ கோலா உருண்டை ரெடிங்க. சூப்பராக எம்மியாக இருக்கும். இதே மாதிரி உதிராமல் நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.